தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவலான கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. பாகம் 2, அத்தியாயம் 39. இரகசியத்தின் திறவுகோல். குணதிசை சாளரத்தின் மூலம் சுள்ளென்று கன்னத்தில் அடித்த கதிரவன் கிரணங்களால் எழுப்பப்பட்டு கண் விழித்து கொண்ட கூலவாணிகன் சேந்தன் தனது பஞ்சனையில் இருமுறை புரண்டு படுத்து தன் கண்களையும் நன்றாக கலக்கிவிட்டு கொண்டான். பிறகு கூரையில் இருந்த சித்திரங்களை ஆராய்ந்து சில வினாடிகள் மிரண்டு விழித்தான். மறுபடியும் கண்களை பலமாக தேய்த்து கலக்கிவிட்டு கொண்டு எதிரே சற்று தூரத்தில் இருந்த மரத்தின் மீது கிடந்த பெரும் மெழுகு உருண்டையும் பார்த்து திடீரென பஞ்சனையில் துள்ளி உட்கார்ந்தான். மெழுகு உருண்டை இருந்த மஞ்சத்தில் மெழுகுக்கு அருகே ஒரு மதுக்குப்பியும் கிண்ணமும் இருப்பதை கவனித்து பெரிதும் குழம்பினான். நான் இரவு படுக்க முயலும்போது இளைய பல்லவர் இந்த மதுக்குப்பியையும் கிண்ணத்தையும் அனுப்பியது உண்மைதான். இருந்தாலும் நான் குடிக்கவில்லை. எப்படி குடிக்க முடியும்? எனக்கும் தான் பயங்கர பணியை இட்டிருந்தாரே படைத்தலைவர் என்று பஞ்சனையில் உட்கார்ந்தபடி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அந்த மது குப்பியும் கிண்ணமும் வந்தது அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. பேழையில் இருந்த மெழுகை எடுத்து மது குப்பி இருந்த மஞ்சத்தில் வைத்ததும் ஞாபகத்தில் வந்தது. அத்துடன் மது குப்பியை எடுக்காமல் தான் மெழுகை மட்டும் எடுத்துக்கொண்டு பலவர்மன் அறைக்கு சென்றதும் திட்டமாக நினைப்பில் இருந்தது கூலவாணிகனுக்கு. அது மட்டுமல்ல, சென்ற இரவில் நடந்தது அனைத்துமே அவன் புத்தியில் தெளிவாக தென்பட்டன. நள்ளிரவில் தான் ஓசைப்படாமல் நடந்து பலவர்மன் அறையை நாடியது, கதவை தொட்டதும் கதவு திறந்து கொண்டது, பலவர்மன் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது, தான் வெளியே ஓட முயன்றது, பிறகு நில் என்ற சொல் தன்னை தடுத்தது ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சந்தேகமற தெரிந்தது கூலவாணிகன் சேந்தனுக்கு. அந்த காலை நேரத்தில் கூட முதல் நாள் இரவு அறையின் பயங்கர சூழ்நிலை அவன் கண்முன்பு எழுந்து அவனை நடுங்க வைத்தது. முதுகில் குருதிபாய கிடந்த பலவர்மனும் அவனால் கொலை செய்யப்பட்டவர்களின் சித்திரங்கள் பக்கச்சுவர்களிலிருந்து கோரவெளி விழித்த பயங்கரமும் கண்முன்பு எழுந்ததால் காலை நேரத்திலும் நடுங்கினான் சேந்தன். நில் என்ற சொல்லை தொடர்ந்து வந்த பூரண கவசம் அணிந்த அமீர் தன்னை அறையை விட்டு ஓடவிடாமல் தடுத்து குப்புற விழுந்து கிடந்த பலவர்மனை புரட்டிவிட்டு கழுத்தில் இருந்த சாவிக்கு மெழுகு ஒற்றி எடுக்க கட்டளையிட்டதும் மெழுகு ஒற்றப்பட்டவுடன் சென்றுவிட்டதும் நன்றாக புத்தியில் நடமாடவே அடுத்தபடி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் சேந்தன் திணறினான். மெழுகு ஒற்றிய பிறகு என்ன நடந்தது? நான் எப்படி இங்கே வந்தேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சேந்தன், அடடா, மெழுகில் சாவியின் அமைப்பு இருக்குமே, அதை யாராவது பார்த்து விடப்போகிறார்கள் என்று கிளிபிடித்து சரேலென பஞ்சனையை விட்டு இறங்கி மஞ்சத்துக்காக பாய்ந்து அங்கிருந்த மெழுகு உருண்டையை கையில் எடுத்தான். மெழுகில் சாவியின் அமைப்பு ஏதுமில்லை. அது ஒற்றியெடுத்த மெழுகாகவே தெரியவில்லை சேந்தனுக்கு. அதனால் பெரும் குழப்பத்துக்கு உள்ளான சேந்தன் மது கிண்ணத்தை எடுத்து பார்த்தான். அதன் அடியில் மது சிறிது தங்கி கிடந்தது. அதன் வாடையும் விபரீதமாக இருந்தது. கூலவாணிகன் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்து தனது மண்டையை இருமுறை பட்டென்று கைகளால் தட்டி கொண்டான். நான் உண்மையில் பலவர்மன் அறைக்கு சென்றேனா, அல்லது அத்தனையும் கனவா? நான் கட்டளையை நிறைவேற்றினேனா, அல்லது மதுவை குடித்து மயங்கி பஞ்சனையில் உறங்கிவிட்டேனா? தவிர மதுவில் மயக்க மருந்தின் வாடையடிக்கிறதே, யார் போட்டிருப்பார்கள்? பலவர்மனுக்குத்தான் ஒற்றர்கள் அதிகமாயிற்றே, ஒருவேளை அவன் என்று நினைத்து பார்த்து, சேச்ச, இருக்காது 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 என்ன, திட்டமா இல்லை, நான் குடிக்கவில்லை, குடித்தால் அல்லவா மயக்க மருந்து என்னை வீழ்த்தி இருக்கும் என்று பலபடி நினைத்து திண்டாடிய கூலவாணிகன் இது அத்தனைக்கும் விளக்கத்தை அமீரிடமாவது படைத்தலைவனிடமாவது கேட்க வேண்டும் என்று தீர்மானித்து காலை கடன்களை முடித்து கொண்டு படைத்தலைவன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். சேந்தன் மாடியில் இருவாசல் அறைக்குள் கையும் மெழுகுமாக நுழைந்தபோது அமீரும் படைத்தலைவனும் மிக இரகசியமாக எதையோ பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் சேந்தன் பல வினாடிகள். அவனது மருண்ட பார்வையை கண்ட படைத்தலைவன், என்ன பார்க்கிறாய் சேந்தா? வா உள்ளே, மெழுகில் அமைப்பு எடுத்து விட்டால் அதை இங்கு கொண்டு வருவானேன், நீயே வார்ப்படக்காரனிடம் கொடுத்திருக்கலாமே என்றான். சேந்தனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. மெழுகில் அமைப்பு இல்லை,
என்றான் குழப்பத்துடன். இளைய பல்லவன் இமைகள் மேலெழுந்து கோபமும் கேள்வியும் கலந்த சாயை முகத்தில் படரவிட்டன. வெறும் மெழுகை என் கண்கள் பார்த்ததில்லை என்று நினைப்பா உனக்கு? கோபம் குரலிலும் ஒலிக்க கேட்டான் படைத்தலைவன். இல்லை படைத்தலைவரே என்றான் சேந்தனும் சற்று கோபத்துடன். பின் எதற்கு இந்த மெழுகை கொண்டு வந்தாய்? படைத்தலைவன் கேள்வி முன்னைவிட உக்கிரமாக எழுந்தது. உங்களுக்கு காட்ட கொண்டு வந்தேன், அது மட்டுமல்ல என்று கோபம் தனியாமலே சொன்னான் சேந்தன். வேறென்ன? விளக்கமும் கேட்க வந்தேன். என்னிடமா? முதலில் உங்களிடம்தான் விளக்கம் கேட்க எண்ணினேன். இப்பொழுது கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன். எப்படி மாற்றிக்கொண்டாய்? அமீர்தான் பதில் சொல்ல வேண்டும் எனக்கு என்று உக்கிரத்துடன் கூறிய கூலவாணிகன் அறைக்குள் வந்து கதவையும் சாத்திவிட்டு, அமீர், இப்பொழுது நாம் பேசலாம் தெளிவாக என்றும் அமீரை நோக்கி சொன்னான். அமீரின் பெருவெளிவுகள் வியப்பினால் இருமுறை உருண்டன. என்ன பேச வேண்டும் நாம் என்று வினவினான் அமீர் வியப்பு குரலில் பலமாக ஒலிக்க. நான் சாவியில் ஒற்றி எடுத்த மெழுகு எங்கே என்று கேட்டான் கூலவாணிகன். என்ன உளறுகிறாய் சேந்தா? ஏது சாவி, என்ன மெழுகு என்று மிதமிஞ்சிய ஆச்சரியத்துடன் மறுபடியும் வினவினான் அமீர். கூலவாணிகன் பொறுமை இழந்தான். அமீர், என்னிடம் விளையாடாதே. நேற்றிரவு சந்தித்த போது என்ன செய்தாய் என்னை என்று மிகுந்த சீற்றத்துடன் கேட்டான். அமீரின் கண்களில் இருந்த ஆச்சரிய சாயை முகமெங்கும் படர்ந்தது. நேற்றிரவு உன்னை சந்தித்தேனா என்று கேட்டான் அமீர் கூலவாணிகனை உற்று நோக்கி. ஆம். கூலவாணிகன் குரல் உறுதியாக இருந்தது. எங்கு சந்தித்தேன்? பலவர்மனின் அந்தரங்க அறையில். அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அறையிலா? ஆம். அங்கு எதற்காக சென்றாய் நீ? படைத்தலைவர் கட்டளையை நிறைவேற்ற. அங்கு என்னை சந்தித்தாயா? ஏன், உனக்கு நினைப்பில்லையா? இதை கேட்ட அமீர் ஏளனம் தொனிக்க நகைத்தான். நினைப்பா? இருக்கிறது இருக்கிறது. உனக்கும் எனக்கும் பலவர்மன் அவன் அறையில் விருந்து வைத்தானா என்று அமீரின் கேள்வியிலும் ஏளனம் மண்டி கிடந்தது. கூலவாணிகன் புத்தி மேலும் மேலும் குழம்பத் தொடங்கியது. தன் நிலையை பற்றியே பெரும் சந்தேகமடைந்தான் அவன். இருப்பினும் சமாளித்து கொண்டு, பலவர்மன் விருந்து வைக்கும் நிலையில்லை, உனக்கே தெரியும் அது என்று கூறினான் சேந்தன். வேறு எப்படி இருந்தான் சேந்தா? மஞ்சத்தில் குப்புற விழுந்து கிடந்தான். கொலை செய்யப்பட்டா? இருக்கலாம். ஏன் இருக்கலாம்? அவன் முதுகில் குருதி மண்டி கிடந்தது. கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த கொலையை நான் செய்தேன் என்று கூட சொல்வாய் போல் இருக்கிறது. இப்படி திரும்ப திரும்ப தன்னை கேலி செய்து ஏளனத்துடன் பேசிய அமீர் மீது எரிந்து விழுந்தான் சேந்தன். வேறு யாரும் அங்கில்லை. பலவர்மன் குருதியாய் குப்புற விழுந்து கிடந்தான். இரண்டும் 4 அல்லவா என்று கேட்டான். இதை கேட்டதும் இடி இடி என நகைத்த அமீர், ஏன் சேந்தா, அந்த கொலையை நீ செய்திருக்க கூடாதா? நீயும் தானே அறையில் இருந்ததாக சொல்கிறாய் என்று சிரிப்புக்கிடையே கேட்கவும் செய்தான். நான் பிறகுதான் வந்தேன் என்றான் சேந்தன் சீற்றத்துடன். அப்படி சொல்வது நீ? இந்த நாட்டு நீதிபதிகள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்றான் அமீர். அமீர், விளையாடாதே. கொலை செய்தது நான் அல்ல, உனக்கே தெரியும் அது. எனக்கு முன்பு நீதான் இருந்தாய் அந்த அறையில் என்று குளறினான் சேந்தன். அதை சொல்ல வேண்டியது நீ அல்ல என்றான் அமீர். வேறு யார் என்றான் சேந்தன். படைத்தலைவர். பளிச்சென்று வந்தது அமீரின் பதில். மேலும் சொன்னான் அமீர், கொலை செய்ததை பற்றி அஞ்சாதை சேந்தா. உன்னை நானும் படைத்தலைவரும் கைவிட மாட்டோம். போயும் போயும் யாரை கொலை செய்து விட்டாய்? எதிரியைத்தானே. பரிதாபத்தை நாடும் பார்வையொன்றை கூலவாணிகன் படைத்தலைவனை நோக்கி வீசினான். இதுவரை அவ்விருவர் பேச்சிலும் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டு வந்த இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து மெல்ல எழுந்து கூலவாணிகன் அருகில் வந்து, சேந்தா, என்ன இன்று காலையில் ஏதேதோ உளறுகிறாய்? யார் யாரை கொலை செய்தது? நேற்று இரவு முழுவதும் அமீர் இந்த மாளிகை பக்கமே வரவில்லையே. காட்டுப்பகுதியில் பூர்வக்குடிகளின் நடமாட்டம் அதிகமாயிருக்கிறது. இரவு பூராவும் அங்கல்லவா காவல் இருந்திருக்கிறான் அமீர். ஏதாவது கனவு கண்டாயா என்று கேட்டு கூலவாணிகன் தோளிலும் கையை வைத்து, என்ன ஆயிற்று நான் சொன்ன வேலை என்றும் விசாரித்தான். கூலவாணிகன் என்ன சொல்வதென்று அறியாமல் விழித்தான். மீண்டும் பழைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நம்புங்கள் படைத்தலைவரே. உங்கள் கட்டளைப்படி நான் பலவர்மன் அறைக்குள் நுழைந்ததும் உண்மை. அங்கு என்று தொடர்ந்ததை இடைமறித்த இளைய பல்லவன், பலவர்மன் கொல்லப்பட்டு குருதியுடன் குப்பர கிடந்தான். பிறகு அமீர் உன்னை சந்தித்தான். சரி சரி என்று கூறி, நீ பலவர்மன் அறைக்கு போகவே இல்லை. ஒன்று நீ குடித்திருக்க வேண்டும்,
அல்லது உறங்கி கனவு கண்டிருக்க வேண்டும். படைத்தலைவன் இப்படி சேந்தனிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் தாரைகள் சப்தித்தன. குதிரைகள் வந்து நிற்கும் குழம்பு ஒலிகளும் கேட்டன. தாரைகள் ஊதப்பட்டதாலும் குதிரைகள் வந்து நின்றதாலும் இளைய பல்லவனும் அமீரும் அரைக்கதவை திறந்து கொண்டு மாடியின் வெளிப்புறம் செல்லவே சேந்தனும் அவர்களை பின்தொடர்ந்து கைப்பிடியில் சாய்ந்து அவர்களுடன் தானும் மாளிகையின் வாசலில் நடப்பதை கவனித்தான். தாரைகள் ஊதியதைத் தொடர்ந்து பலவர்மன் திடகாத்திரத்துடன் வெளிவந்ததும் புறவியில் அமர்ந்து மாளிகை தளத்தை நோக்கியதும் பிறகு மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவனை நோக்கி நகைத்துவிட்டு சென்றதும் கூலவாணிகளின் குழப்பத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போயினவென்றால் அந்த சம்பவங்களைத் தொடர்ந்து எழுந்த அமீரின் பேச்சு அவன் கோபத்தையும் குழப்பத்தையும் கிளறிவிட்டன. மாண்ட பலவர்மன் பிழைத்து விட்டான் சேந்தா, இனி நீ என் மீது கொலை குற்றம் சாட்ட முடியாது என்றான் அமீர் விஷமத்துடன். எனக்கு ஏதும் புரியவில்லை. பலவர்மன் குப்புற கிடந்ததை எனது 2 கண்களாலும் பார்த்தேன் என்றான் கூலவாணிகன். அப்படியானால் புறவியில் போவது பிணமோ என்று அமீர் எள்ளி நகையாடினான். விளையாடாதே என்னிடம் அமீர், இந்த மர்மத்தை சீக்கிரம் நான் உடைக்கிறேன் என்று சீறினான் சேந்தன். இருவருக்கும் மேலும் வார்த்தை முற்றும் முன்பாக இளைய பல்லவன் நடுவே புகுந்து, போதும் சச்சரவு சேந்தா, நீ உன் பணியில் தோல்வியுற்றதால் பாதகமில்லை. அந்த பெட்டியை திறக்க நான் வேறு ஏற்பாடு செய்கிறேன். நீ போய் நீராடி உண்டு சற்று இளைப்பார், நிதானத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவன் முதுகில் 2 முறை தட்டியும் கொடுத்தான். அதற்கு பின் அங்கு நிற்கவும் இஷ்டப்படாத கூலவாணிகன் அமீரை ஒரு தரம் முறைத்து நோக்கிவிட்டு அறையை விட்டு விடுவிடுவென வெளியே நடந்தான். அவன் சென்றதும் ஏதும் நடவாதது போல தங்கள் பேச்சை தொடர்ந்த அமீரும் இளைய பல்லவனும் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி விவாதித்தார்கள். அமீர், இன்னும் 2 நாள்களில் அமாவாசை வருகிறது. இதற்கு அடுத்த அமாவாசை அக்ஷயமுனியின் கதியை நிர்ணயிக்கும். அக்ஷயமுனியின் கதியை மட்டுமல்ல, சோழ நாடு, கலிங்க நாடு, ஸ்ரீவிஜய நாடு ஆகிய 3 பேரரசுகளின் கதியையும் நிர்ணயிக்கும். அமாவாசைக்கு முன்தினம் பக்கிட்பாரிசான் பகுதியிலிருந்து பதக்குகளின் தாக்குதலையும் கடற்பகுதியிலிருந்து சூழுக்களின் தாக்குதலையும் எதிர்பார்க்கிறேன். மேற்கு மலைத்தொடர் பகுதியை நீ கவனித்து கொண்டால் கடற்கரை பகுதியை கண்டியத்தேவன் கவனித்துக் கொள்வான். கோட்டையின் உள்புறத்தை நான் பார்த்து கொள்கிறேன். அன்று பயங்கர விளைவுகள் ஏற்படும் அமீர். அவற்றை சமாளிக்க உன் வரையில் நீ தயாரா என்று வினவினான் இளைய பல்லவன். நான் இன்றே தயார் என்றான் அமீர் இடையிலுள்ள குறுவால்களை தடவிக்கொண்டே. கண்டியத்தேவன் தயாராக 1 மாதம் பிடிக்கும் என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்த அமீர் ஆம் ஆகும் என்றான். அதற்குள் கோட்டையையும் நான் வலுப்படுத்தி விடுவேன். மக்கள் விழிப்பு பெற்றிருக்கிறார்கள், அது நமக்கு பெரும் பாதுகாப்பு என்றான் இளைய பல்லவன். ஆம் என்று தலையை ஆட்டினான் அமீர். இளைய பல்லவன் சிறிது நேரம் தீவிர யோசனையில் ஆழ்ந்துவிட்டு கவலையுடன் சொன்னான், அந்த எழுத்து என்னவென்று புரிந்ததா அமீர் என்று. புரியவில்லை. நகல் சரியாக எடுத்தாயா? அப்படியே எடுத்தேன். கையெழுத்து? யார் கையெழுத்தையும் இம்மி பிசகாமல் நான் போட வல்லவன் என்பதை தென்கலிங்க அதிகாரிகளே உணர்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த வாசகத்தின் மொழிபெயர்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? இன்றிரவு. இளைய பல்லவன் முகத்தில் கவலை பெரிதாக படர்ந்தது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள் அமீர். முதலில் நாம் காணப்போகும் விஷயத்தை பொறுத்திருக்கிறது அடுத்த நடவடிக்கை. நகலை படிப்பவன் என்று ஏதோ சொல்லப்போன இளைய பல்லவனை இடைநிறுத்திய அமீர், பேச மாட்டான், கவலை வேண்டாம் என்றான். அத்தனை நம்பிக்கையானவனா என்று கேட்டான் இளைய பல்லவன். நம்பிக்கையானவன்தான். இதற்கும் அவன் படித்து விஷயத்தை சொன்னதும் நாவை துண்டித்து விடுகிறேன். சேச்ச, வேண்டாம் அமீர். அரபு நாட்டில் அப்படித்தான் பழக்கம். அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். அவனை சில நாட்கள் காவலில் வைத்துவிடு. சரி, உங்கள் இஷ்டம் என்று அலுப்புடன் பதில் சொன்ன அமீர் இளைய பல்லவனிடம் விடைபெற்று கொண்டு வெளியே சென்றான். அப்பொழுது சென்றவன் இரவில்தான் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவன் முகத்தில் ஈயாடவில்லை. படைத்தலைவரே என்று அழைத்த அமீரின் நாவும் மேலே பேச முடியாமல் திணறியது. அப்போதுதான் பஞ்சனையில் யோசனையுடன் படுத்த இளைய பல்லவன் அமீரின் முகத்தில் திகைப்பை கண்டதும், என்ன அமீர் என்று துள்ளி எழுந்தான். பதில் எதுவும் சொல்லாத அமீர் கதவை தாழிட்டுவிட்டு பூனை போல் மெல்ல நடந்து விளக்கு இருந்த இடம் நோக்கி நடந்தான். இளைய பல்லவனும் அந்த விளக்கு அருகில் வந்ததும்,
இடைக்கச்சையிலிருந்து எடுத்த ஓர் ஓலையை அமீர் நீட்டினான் படைத்தலைவனிடம். அதை விளக்கொளியில் படித்த படைத்தலைவன் முகத்தில் பெரும் ஆச்சரிய ரேகை படர்ந்தது. அமீரின் பெருவெளிகள் முன்னைவிட பெரிதாகி முகத்திலிருந்து பிதுங்கி விடுவன போல காட்சி அளித்தன. இருவர் கண்களும் சந்தித்தன. அந்த சந்திப்பில் வியப்பு, அதிர்ச்சி முதலிய பல உணர்ச்சிகள் பளிச்சிட்டன. இப்பொழுது புரிகிறது, புரிகிறது என்று இருமுறை சொல்லிக்கொண்ட படைத்தலைவன் ஓலையை தட்டி காட்டி, ரகசியத்தின் திறவுகோல் இது. அப்பப்பா, எத்தனை பயங்கரமான திறவுகோல், எத்தனை மர்மங்களை விளக்குகிறது என்று குரலில் பல உணர்ச்சிகள் அலைவாய கூறினான். அத்தியாயம் 39 நிறைவடைந்தது. அத்தியாயம் 40. ஊதல் ஊதல் ஊதல், ஊதினால் சாதல் சாதல் சாதல். நல்ல இருளில் திடீரென வீசிவிட்ட விளக்கொளி போல அக்ஷயமுனை கோட்டையின் பெரு ரகசியம் ஒன்றை பளிரென விளக்கிவிட்ட அந்த ஓலையை மீண்டும் மீண்டும் படித்த இளைய பல்லவன் முகத்தில் பல பல உணர்ச்சிகள் பாய்ந்து சென்றன. என்ன பயங்கர ரகசியம் இது, எத்தனை மர்மங்களை விளக்குகிறது என்று அவன் உதடுகள் மீண்டும் மீண்டும் முணுமுணுத்தன. பல வினாடிகள் அத்தகைய முணுமுணுப்புடன், தீவிர சிந்தனையுடன் திரும்ப திரும்ப அந்த அறையில் அங்கும் இங்குமாக நடந்த இளைய பல்லவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் அறையின் நடுவே நின்று இருமுறை தன் தலையை அசைத்து கொண்டதன்றி உறுதி நிரம்பிய கண்களை அமீரின் முகத்தின் மீதும் புரட்டி, அமீர், இப்பொழுது புரிகிறதல்லவா இந்த கோட்டையின் நிலவரம் உனக்கு என்று வினவினான். அதுவரை அமீரின் முகத்திலிருந்த திகைப்பும் வியப்பும் மறைந்து அவை இருந்த இடத்தை குழப்பம் ஆக்கிரமித்து கொள்ளவே, இந்த கோட்டையின் நிலவரத்தை பற்றி இதில் ஏதுமில்லையே என்றான் குழப்பம் குரலிலும் தொனிக்க. நேர்முகமாக இல்லை அமீர், ஆனால் இதில் கண்ட இரகசியத்தை பலவர்மன் செய்கைகளுடன் இணைத்துப்பார், இந்நாட்டு மன்னனின் போக்குடன் இணைத்துப்பார் என்று கூறிய இளைய பல்லவன் அமீரை மீண்டும் கூர்ந்து நோக்கி, அமீர், ஸ்ரீ விஜயத்தின் உபதளபதியின் படம் ஒன்றை நீ பலவர்மன் அறையில் பார்த்தாயல்லவா என்றும் வினவினான். ஆமாம், பார்த்தேன் என்றான் அமீர் மேலும் குழப்பம் அதிகரிக்க. அந்த உபதளபதி பலவர்மனால் இந்த அக்ஷயமுனையில் கொல்லப்பட்டிருக்கிறான் என்று சுட்டிக்காட்டி அர்த்தபுஷ்டியுடன் அமீரை பார்த்தான் இளைய பல்லவன். ஆமாம், படத்தின் கீழுள்ள குறிப்பு அதை மறைமுகமாக உணர்த்துகிறது என்றான் அமீர். இளைய பல்லவன் விழிகள் பெரிதும் பளிச்சிட்டன. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் உபதளபதி கொல்லப்படுகிறான். அதை பற்றி சாம்ராஜ்யபதி கவலைப்படாதிருக்கிறான். கொன்றவன் ஒரு கோட்டையின் தலைவன், இஷ்டப்படி சுதந்திரமாக உலாவுகிறான். இது விசித்திரமாயில்லையா உனக்கு என்று கேட்டான் இளைய பல்லவன். ஆம் ஆம், விசித்திரமாயிருக்கிறது என்றான் அமீர். அது மட்டுமல்ல, கொள்ளையரையும் கடற்கரையில் வைத்து ஆதரிக்கிறான். ஒரு நாகரீகர் சாம்ராஜ்யத்தின் துறைமுகத் தலைவன் ஒருவன். அதை பற்றியும் கேள்வி கேட்பதில்லை சாம்ராஜ்யபதி என்று குறிப்பிட்டான் இளைய பல்லவன். கேட்பதாக தெரியவில்லை என்றான் அமீர். ஏன் ஏன் கேட்கவில்லை என்று திடீரென கேள்வியை வீசினான் இளைய பல்லவன். அவன் குரல் மிக உஷ்ணத்துடன் ஒலித்தது. அதுதான் புரியவில்லை என்றான் அமீர். எனக்கு புரிகிறது, நன்றாக புரிகிறது. சாம்ராஜ்யபதியான ஜெயவர்மன் பலவர்மனை எதுவும் கேட்க முடியாது, கேட்கும் நிலையில் இல்லை. அதை இந்த ஓலை தெளிவாக்குகிறது என்று இருமுறை ஓலையை தன் கையால் தட்டியும் வலியுறுத்தியும் சொன்னான் இளைய பல்லவன். அமீரின் கூறிய புத்தியையும் ஏமாற்றிய அந்த ஓலை அப்பொழுதுதான் அமீரின் புத்தியிலும் உண்மையை மெல்ல மெல்ல வீசத் தொடங்கவே அமீரின் முகத்தில் பெரும் பிரமிப்பு விரிந்தது. சரி சரி, அதுதான் பலவர்மன் இங்கு தனியரசு செலுத்துகிறானா என்றும் கேட்டான் அமீர் பிரமிப்பு பூரணமாக குரலில் தொனிக்க. ஆம் அமீர், சுயநலத்தையும் சுயபலத்தையும் தவிர வேறெதையும் வாழ்க்கையில் அறியாத வஞ்சகனான பலவர்மன் ஸ்ரீ விஜய சக்கரவர்த்தியின் பெரும் இரகசியம் ஒன்றை கையில் வைத்து கொண்டு அவனை அதை கொண்டே மிரட்டி அக்ஷயமுனை பக்கம் கால் வைக்காமல் அடித்திருக்கிறான். இந்த ஓலை என்றும் அவனுக்கு விஜயவர்மனிடமிருந்து பாதுகாப்பை அளிக்கும் என்றான் இளைய பல்லவன். அது மட்டுமல்ல இளைய பல்லவரே, வேறு ஒருவரிடம் இருந்தும் பாதுகாப்பளிக்கும். அந்த என்று ஏதோ சொல்லப்போன அமீரை தடை செய்த இளைய பல்லவன், அமீர்,
அந்த பெயரை மட்டும் சொல்லாதே. இங்கு சுவர்களுக்கும் இரகசியத்தை கேட்கும் சக்தி உண்டு. பலவர்மன் ஒற்றர்கள் சதா நம் மீது கண் வைத்திருக்கிறார்கள். சொல்லி அந்த மனிதர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நம் இருவருக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று எச்சரிக்கையும் செய்தான். சரி என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிய அமீரின் முகத்தில் தீவிர சிந்தனை படர்ந்தது. இருவரும் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதால் நீண்ட நேரம் அந்த அறையில் மௌனமே நிலவியது. அந்த அறையில் இருந்த விளக்குச் சுவர் கூட அந்த இரகசியத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டது போல் கடற்காற்றில் அலைந்து 2-3 முறை நடுங்கியது. காற்றும் பயந்து கொண்டு கிழக்கு வாயிற்படிக்கு மேலே இருந்த துவாரங்களின் வழியாக மெல்லவே அறையில் நுழைந்தது. அத்தகைய சூழ்நிலையில் தன் பஞ்சனையை நோக்கி நடந்து அதில் உட்கார்ந்து கொண்ட இளைய பல்லவன் தலையை முழந்தாள்களை நோக்கி தொங்க போட்டு கொண்டு பல நிமிஷங்கள் யோசனையில் ஆழ்ந்தான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அமீரை கிட்டே அழைத்து தலையை குனி என்றான். அமீர் தலையை குனிய அவன் காதுக்கருகில் ஏதோ மடமடவென்று கூறினான் இளைய பல்லவன். அந்த சொற்களை கேட்க கேட்க அமீரின் முகத்தில் இருந்த வியப்பு, திகைப்பு எல்லாம் மறைந்து உற்சாகமும் குதூகலமும் குடிகொள்ளத் தொடங்கின. இளைய பல்லவன் பேசி முடித்ததும் நன்றாக நிமிர்ந்து நின்று கொண்ட அமீர் ராட்சச சிரிப்பு சிரித்தான். மிகவும் சரி, மிகவும் சரி என்று கூறி இளைய பல்லவனின் கருத்தை ஆமோதிக்கும் முறையில் தலையை பலமாகவும் ஆட்டினான். அத்துடன் இளைய பல்லவனிடம் விடைபெற்று கொண்ட அமீர் தன் மனத்திலிருந்து பெரும் சுமையொன்று இறங்கிவிட்டதற்கு அடையாளமாக பெரும் மகிழ்ச்சியுடன் மாடிப்படிகளில் இறங்கிச் சென்றான். நாள்கள் 4 ஓடின. அந்த 4 நாள்களில் நடந்த பல விஷயங்களின் காரணம் அக்ஷய முனையில் இருந்த பல பேருக்கு புரியவில்லை. புரியாததால் அதை பற்றி நானாவிதமாக நகர மக்கள் பேசவும் முற்பட்டார்கள். அந்த பேச்சுகள் மஞ்சள் அழகியின் காதிலும் விழுந்ததால் அவள் பெரிதும் நிலைகுலைந்தாள். அடுத்த சில தினங்களில் இளைய பல்லவன் வெறிபிடித்தவனைப் போல நடந்து கொண்டதையும் கண்டபடி முன்னுக்கு பின் முரணான உத்தரவுகளை பிறப்பித்ததையும் கண்ட நகர மக்கள் ஒருவேளை சோழர் படைத்தலைவன் மூளை குழம்பிவிட்டதோ என்று கூட நினைத்தார்கள். மறுநாளிலிருந்து தனக்கு காவலர் யாரும் தேவையில்லை என்று மாடியறை காவலரை கூட கடற்கரை குடிசைகளுக்கு அனுப்பிவிட்ட இளைய பல்லவன் தினசரி இரவிலும் பகலிலும் குடியில் இறங்கி பலவர்மன் மாளிகையில் பெரும் கொட்டம் அடித்து கொண்டிருந்தான். ஊருக்குள்ளும் தாறுமாறாக திரிந்து கொண்டு கண்ட சண்டைகளை விலைக்கு வாங்கி கொண்டான். குடிக்காமல் இருந்த வேளைகளிலும் அவன் போக்கும் உத்தரவுகளும் விபரீதமாயிருந்தன. 2 நாள்களுக்கெல்லாம் தலை நீட்டிய அமாவாசை இரவில் வெகு வேகமாக கடற்கரையை அடைந்த இளைய பல்லவன் கொள்ளையரில் சிலரை கூட்டி அவர்கள் மரக்கலங்களில் 2 உடனடியாக பாய்விரித்து கடலில் செலுத்தும்படி உத்தரவிட்டான். அந்த மரக்குளம் ஒன்றில் தனது மாலுமியொருவனை அனுப்பி விவரம் புரியாத பல உத்தரவுகளையும் பிறப்பித்தான். 2 மரக்கலங்களும் கடாரத்துக்கும் சொர்ணத்தீவுக்கும் இடையேயுள்ள கடலில் இன்றிலிருந்து 1 மாதம் சஞ்சரிக்கட்டும் என்று அந்த மரக்கலத்தின் தலைவர்களுக்கு கூறினான். எதற்காக சஞ்சரிக்க வேண்டும் என்று வினவினான் அந்த கொள்ளை கப்பல்களின் தலைவர்களில் ஒருவன். காரணம் உனக்கு தேவையில்லை, சொல்கிறபடி செய், என் மாலுமி உங்களுக்கு வழிகாட்டுவான் என்றான் இளைய பல்லவன். 1 மாதம் சஞ்சரித்த பிறகு என்று வினவினான் இன்னொரு மரக்கல தலைவன். இங்கு வந்துவிடலாம் என்று இளைய பல்லவன் கூறினான். இடையே மரக்கலங்கள் ஏதாவது தென்பட்டால்? மீண்டும் எழுந்தது கொள்ளைக்காரன் கேள்வி. முடிந்தால் தாக்கலாம். ஏன் முடியாது? உங்கள் மரக்கலங்களை விட பலமான மரக்கலங்கள் அங்கு உலாவும். எப்படி தெரியும் உங்களுக்கு? சோதிடம் தெரியும் எனக்கு என்று சொல்லி நகைத்த இளைய பல்லவன் தனது மாலுமியை அருகில் அழைத்து அவன் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு சற்று தூரம் அவனை இழுத்துச் சென்றான். சோழர் படை தலைவனும் அகூதாவின் உபதலைவருமான இளைய பல்லவன் தன் தோள் மீது சரிசமமாக கையை போட்டு கொண்டதால் சங்கடமடைந்த மாலுமியை, சங்கடப்படாதே, சாதாரணமாக நடந்து வா என்று கடுமையான உத்தரவு அவனை பயத்துடன் நடக்க வைத்தது. அப்படி வந்த மாலுமியிடம், 2 மரக்கலங்களும் நான் கூறிய கடற்பகுதியில் சஞ்சரிக்கட்டும். அங்கு இன்னும் 20 நாள்களுக்குள் சிவந்த கொடியுடன் ஒரு பெரும் மரக்கலம் வரும் என்று சொல்லிக்கொண்டு போன இளைய பல்லவனை பிரமிப்புடன் நோக்கிய மாலுமி, அப்படியா என்று இடைமறித்து கேட்டான். ஆம் என்று கூறிய இளைய பல்லவன், அவன் மரக்கலத்துக்கு நீ மட்டும் சென்று இந்த ஓலையை கொடுத்துவிடு என்று தன் மடியில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து மாலுமியின் கச்சையில் இரகசியமாக செருகினான். அத்துடன் அவனை திரும்பவும் நீர்க்கரைக்கு அழைத்து வரும் 2 மரக்கலத் தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் சிறந்த மாலுமிகள் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் என் மாலுமியையும் உங்களுடன் அனுப்புகிறேன்.
உயிருக்கோ மரக்கலத்துக்கோ எந்தவித ஆபத்தும் நேரிடாமல் பாதுகாத்து இவன் திரும்ப அழைத்து வருவான் என்று உத்தரவிட்டு கோட்டையை நோக்கி சென்று விட்டான். மறுநாள் திடீரென 2 மரக்கலங்கள் பாய் விரித்து சென்று விட்டதை மக்கள் பார்த்தனர். மஞ்சள் அழகி பார்த்தாள். பலவர்மனும் பார்த்தான். அப்படி அந்த மரக்கலங்கள் சென்றது இளைய பல்லவன் உத்தரவால் என்பதை கேட்ட மக்கள் மலைத்தனர். மஞ்சள் அழகி பிரமித்தாள். பலவர்மன் மகிழ்ந்தான். சூழுக்களின் தாக்குதலை கடற்பகுதியில் சமாளிக்கவே இளைய பல்லவன் கொள்ளையர் கப்பல்களை பெரும் போர்க்களங்களுடன் சக்கரவட்டமாக நிறுத்தியிருக்கிறான் என்பதை எண்ணியிருந்த மக்கள் அவன் வேண்டுமென்றே மரக்கலங்களை போகச் சொல்லி துறைமுகத்தை பலவீனமாக்கிவிட்டதைக் கண்டு மலைத்தனர். சூழுக்கள் அந்த நிலையில் தாக்கினால் ஏற்படக்கூடிய விளைவை எண்ணி பயமும் அடைந்தனர். மரக்கலங்கள் போனதும் பலவர்மன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். மரக்கலங்கள் போய்விட்டதை ஆட்சேபித்து குடிமக்கள் தலைவர் 2 ஆட்சேபித்ததற்கும் இளைய பல்லவர் உத்தரவை நான் தடுக்க முடியாது, இந்த கோட்டையின் பாதுகாப்பு அவர் கையில் அல்லவாயிருக்கிறது என்று சமாதானம் கூறிவிட்டான். அடுத்த 4 நாள்களில் மற்றும் 2 கொள்ளையர் மரக்கலங்கள் துறைமுகத்திலிருந்து மறைந்தன. பலவர்மன் மகிழ்ச்சி கட்டுக்கடங்காததாயிற்று. அத்தனைக்கு அத்தனை மஞ்சள் அழகியின் வேதனை அதிகப்பட்டது. இளைய பல்லவன் ஏற்றுக்கொண்ட வீண் சண்டைகளையும் துறைமுகத்தை பலவீனப்படுத்த அவன் பிறப்பித்த உத்தரவுகளையும் பொறுக்க மாட்டாத அவள் அவனை சந்திக்க தீர்மானித்தாளானாலும் சந்திப்பது அத்தனை எளிதாயில்லை. கடைசியில் எதிர்பாராத விதமாக சந்தித்த போது ஏற்பட்ட விளைவும் அவள் வேதனையை துடைக்கவில்லை. அமாவாசை சென்று 8 நாள் கழித்து இளைய பல்லவனே அவளை நாடி வந்தான். அவள் அப்பொழுது மாளிகை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். வசந்த காலத்தின் மலர்கள் நந்தவனத்தில் பூத்து கிடந்ததால் எங்கும் நறுமணம் மண்டி கிடந்தது. சற்று முன்னே உதயமான வெண்மதியும் தன் கதிர்களை மரக்கிளைகளின் வழியாக தோட்டத்தில் பாய்ச்சியிருந்தான். அந்த மரங்களின் நிழலில் மெல்ல நடந்து சென்ற மஞ்சள் அழகி ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று ஏக்கப் பெருமூச்சு விட்டாள். சிந்தனை வெள்ளம் அவள் சித்தத்தில் பெருவேகத்துடன் பிரவாகித்து கொண்டிருந்தது. அந்த வேகத்தை தடை செய்த குரல் ஒன்று அவளை திடுக்கிட வைத்தது. நிற்பது யார்? என் மனைவியா என்ற கேள்வி வந்த திக்கை அவள் நோக்கினாள். இளைய பல்லவன் அவளை நோக்கி நடந்து வந்தான். இம்முறை அவன் நடையில் தள்ளாட்டமில்லை. மதி ஒளி பாய்ந்த முகமும் வெறிமுகமாயில்லை. பழைய வீரமுகமாகவே காட்சியளித்தது. சுய நினைவுடன் வரும் அவனிடம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் அவனை முடியுமானால் நன்னெறிக்கு திருப்பவும் மஞ்சள் அழகி இன்னும் மனைவியாகவில்லை என்றாள் உஷ்ணத்துடன். அந்த சுடு சொற்கள் கூட அவள் வாயிலிருந்து இன்பமாகத்தான் உதிர்ந்தன. மரத்தில் சாய்ந்த உடலை சிறிது வளைத்து கொண்டாள் அவள். அதனால் நடனபாணி போலவே நின்ற மஞ்சள் அழகியை திடமாக நெருங்கிய படைத்தலைவன், மனைவியாகாவிட்டால் என்ன, மனைவியாக வேண்டியவள்தானே என்று கூறி அவள் இடையில் தனது ஒரு கையையும் வைத்தான். அவள் அசையவில்லை. அவன் கையையும் அப்புறப்படுத்தவில்லை. மனைவியாகும் முன் ஒரு பெண்ணை தொடுவது முறையல்ல என்றாள் அவள். அவன் மெல்ல நகைத்தான். ஏற்கனவே தொட்ட பெண்களை தொடுவதில் தவறில்லை. தவிர எங்கள் நாட்டில் கந்தர்வ மனம் என்பது ஒன்று உண்டு என்று கூறி அவளுக்கு பக்கத்தில் அவனும் ஒரு கழித்து சாய்ந்தான். அந்த மனத்துக்கு இருவரும் சம்பந்தப்பட வேண்டும் என்று கூறினாள் மஞ்சள் அழகி. தன் உடல் இடபாகத்தில் மெல்லச் சாய்ந்த அவன் உடலை கையால் கூட நகர்த்தாமல், ஏன், உனக்கு சம்மதமாயில்லையா? இல்லை. ஏன்? உங்கள் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. என்ன என் போக்கு? அதிகமாக குடிக்கிறீர்கள். சரி, கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். கூடாது. அடியோடு மது அருந்தக்கூடாது. சரி, விட்டு விடுகிறேன். எப்பொழுது? 1 மாதம் கழித்து. 1 மாதம் எதற்கு? நல்ல பழக்கங்களை சீக்கிரம் விட்டுவிடலாம். கெட்ட பழக்கங்களை ஒழிக்க காலம் தேவை. நாளை முதல் சிறிது சிறிதாக குறைக்கிறீர்களா? குறைக்கிறேன், ஆனால் இதை ஊதிப்பார் என்று கூறி கச்சையில் இருந்த சிறு கடற்சிப்பி ஒன்றை எடுத்து மஞ்சள் அழகியிடம் நீட்டினான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி இளைய பல்லவனை உற்று நோக்கி, இதை ஏன் ஊத வேண்டும் என்று கேட்டாள். இந்த கடற்சிற்பி ஓர் ஊதுகுழல். இதில் இருக்கும் துவாரங்களை பார். இது எழுப்பும் ஒலி புது முறையில் இருக்கிறது. இப்படி வாயில் வைத்து பலமாக ஊத வேண்டும் என்று கூறி அவள் வாயில் அந்த சிப்பியின் ஒரு பாகத்தை வைத்து அழுத்தவும் செய்தான். மஞ்சள் அழகி அதை வெடுக்கென்று அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டாள். எதற்காக இதை நான் ஊத வேண்டும்? சொல்லுங்கள் என்றாள். பல மர்மங்களை இது விளக்கும். இந்த சிப்பியா?
ஆம். இப்பொழுது குடித்திருக்கிறீர்களா? இல்லை. பின் ஏன் உளறுகிறீர்கள்? உளறலா அல்லவா என்பது ஊதிய பின்பு அறிந்து கொள்வாய். சரி என்று அவள் ஊதப்போனாள். சற்று இரு என்று அவளை தடை செய்த இளைய பல்லவன், மஞ்சழகி, இங்கு யாருமில்லை. சொல்வதை கவனமாய்க் கேள். என் செய்கை ஒன்றும் இன்னும் சில நாள்களுக்கு விளங்காது. ஆனால் செய்யப்படும் எதுவும் உன் நன்மைக்காக செய்யப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். வருகிற அமாவாசை அன்று பெரு நிகழ்ச்சிகள் இந்த அக்ஷய முனையில் ஏற்படும். ஆனால் அவற்றை பார்க்க நீ இருக்க மாட்டாய். நீ வரும்போது சிறப்புடன் வருவாய். அமாவாசை இரவில் உனக்கு கொடுக்கப்படும் மதுவை பூராவாக அருந்திவிடு என்றான். அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். எதுவும் விளங்காது உனக்கு. ஆனால் சொல்கிறபடி செய். இப்போது ஊது. இந்த ஊதலை கேட்டு வருபவரிடம் சிப்பி இந்த மரத்தடியில் கிடந்ததாக கூறிவிடு. சரி, ஊது, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் இளைய பல்லவன். அவன் போன சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த சிப்பியை வாயில் வைத்து இருமுறை ஊதினாள் அவள். இருமுறை கோட்டான்கள் பலமாக அலறும் சத்தம் அந்த நந்தவனத்தை ஊடுருவிச் சென்றது. அந்த ஒலியை தொடர்ந்து திடீரென மாளிகையின் கதவொன்று பலமாகத் திறந்தது. யாரோ வேகத்துடன் ஓடிவரும் ஓசையும் மஞ்சழகியின் செவிகளில் விழுந்தது. கடற்சிப்பியின் ரகசியம் மெல்ல மெல்ல உதயமாயிற்று அவள் சிந்தையில். இந்த ஊதல் ஊதல், இதை ஊதினால் சாதல் சாதல் சாதல். உண்மை தெரிந்துவிட்டது எனக்கு என்று சொல்லிக்கொண்டே மஞ்சழகி, வருகிறது ஆபத்து. ஆனால் அதுதான் தெரிகிறதே அவளுக்கு என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். அவள் எதிர்பார்த்த ஆபத்து அந்த சமயத்தில் மாளிகை தோட்டத்தின் கதவை ஓசைப்படாமல் திறந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து அவளிருந்த திக்கை நோக்கி வந்தது. திகிலால் அவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். அத்தியாயம் 40 நிறைவடைந்தது. அத்தியாயம் 41. மரக்கலம் அல்ல, மணக்கலம். கடற்சிப்பியை கச்சையிலிருந்து எடுத்து காட்டி அது ஓர் ஊதுகுழல் என்பதை புலப்படுத்தி அதை ஊதிவிடும்படியும் உத்தரவிட்டு இளைய பல்லவன் சென்ற இரவுக்கு பிறகு மஞ்சள் அழகியின் நிலை பெரிதும் மாறுபட்டு விடவே அவள் பழைய மஞ்சள் அழகியாக இல்லாமல் புது மஞ்சள் அழகியாகி ஏதோ உணர்ச்சியற்ற ஒரு பதுமை உலாவுவது போல் உலவி வந்தாள். அவள் மாற்றத்தை அக்ஷயமுனை நகர மக்களும் கடற்கொள்ளையரும் இளைய பல்லவனைச் சேர்ந்த மாலுமிகளும் கண்டாலும் அதன் உண்மை காரணத்தை அறியாமல் இல்லாத காரணங்களையும் தாங்களாகவே கற்பித்து கொண்டு அவற்றை பகிரங்கமாக பேசவும் தலைப்பட்டார்கள். இளைய பல்லவனிடம் அவளுக்கு இருந்த காதலை அந்த மாற்றத்துக்கு காரணமென சிலர் நினைத்தார்கள். அந்த காதலும் இளைய பல்லவன் குடிவெறியாலும் பண்பற்ற நடத்தையாலும் வெறுப்பாக மாறியிருக்க வேண்டும் என்று இன்னும் சிலர் நினைத்தார்கள். பூர்வ குடிகளின் விரோதத்தால் தன் தந்தைக்கும் இளைய பல்லவனுக்கும் என்ன தீங்கு நேரிடுமோ என்ற திகில்தான் காரணம் என்றும் மற்றும் சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். காரணம் எதுவாயினும் பழைய மஞ்சள் அழகி மாறிவிட்டாள் என்பது மட்டும் தெளிவாக தெரியவே அவளை அறிந்த, அவள் நடனத்தை வருஷா வருஷம் ரசித்த அத்தனை மக்களும் அவள் நிலை பற்றி வருந்தவே செய்தார்கள். கொள்ளையரின் துணைவிகள் அவளை கடற்கரையில் பார்த்தபோதெல்லாம் அவளது வெறித்த பார்வையையும் கேட்டதற்கு தாமதித்து வந்த அவள் பதிலையும் சில சமயங்களில் திடீரென தூக்கி வாரி போட்டது போல் மிரண்ட அவள் வெளிகளையும் கண்டு பெரிதும் பரிதாபப்பட்டார்கள். அதே கடற்கரையில் அலட்சிய நடை நடந்து கொள்ளையரை தட்டி கொடுத்தும் கொள்ளையர் மாதரை கேலி செய்தும் சுதந்திர பறவையாக விஷமக்களஞ்சியமாக விளங்கிய அந்த கட்டழகி மறைந்து விட்டாள். யாரிடமும் அணுகாத, அணுகினாலும் உடனடியாக பேசாத, பேசினாலும் சட்டென்று கத்தரித்து கொண்டு கடற்கரை நீர்முனைக்கு சென்றுவிடும் புத்தம்புது பதுமையை கண்ட கொள்ளையர் பெரிதும் வருந்தினார்கள். கொள்ளையர் மட்டுமென்ன, இளைய பல்லவனது மரக்கலத்தை வெகு துரிதமாக மாற்றியமைத்து கொண்டிருந்த தொழில் வல்லுநரும் கண்டியத்தேவனும் இதர மாலுமிகளுங்கூட அவள் நிலை கண்டு வருத்தப்பட்டார்கள். கோட்டைக்குள்ளும் கடற்கரையிலும் பல பல கண்கள், பல பல உள்ளங்கள் தன்னை குறித்து பரிதாபப்படுவதை கூட கவனியாமல் மஞ்சள் அழகிய நகரத்துக்குள்ளும் வெளியிலும் உலாவினாள். அவள் சித்தம் சதா புரியாத பல விஷயங்களாலும் கேள்விகளாலும் தினம் தினம் பீடிக்கப்பட்டதால் அவள் அவற்றை அலசி அவற்றுக்கு விடை கண்டுபிடிக்கவே முயன்று கொண்டிருந்தாளாகையால் சுற்றுலகத்தை அவள் அடியோடு மறந்தாள். கடற்சிப்பியை தன் வாயில் பொருத்தி இப்படி ஊத வேண்டும் என்று இளைய பல்லவன் காட்டியதையும்
தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவன் உத்தரவிட்டதையும் எண்ணி எண்ணி குழம்பினாள் அவள். அந்த கடற்சிப்பியை ஊதிய பிறகு அதன் மர்மம் பெரிதும் உடைந்து விட்டதானாலும் அது உடைந்த விதத்தை மட்டும் அவளால் மறக்க முடியவே இல்லை. கடற்சிப்பியை ஊதினதும் திடீரென்று மாளிகைக்குள் கதவொன்று பெரும் சத்தத்துடன் திறந்ததும் சில வினாடிகளுக்கெல்லாம் யாரோ ஓடிவரும் காலடி ஓசை கேட்டதும் ஏதோ சொப்பனத்தில் நடப்பது போல சதா அவள் சித்தத்தில் வலம் வந்து கொண்டிருந்தன. அந்த காலடியோசை தனது தந்தையின் காலடியோசைதான் என்பது அவர் தோட்டத்துக்குள் வந்த பின்பும் அறிந்ததும் தன் வியப்பு பன்மடங்காகிவிட்டதன்றி அவர் காட்டிய கலவரமும் கேள்விகளை கேட்டு தன்னை திணறடித்து விட்டதையும் எண்ணி பார்த்த அவள் அவற்றுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் தவித்தாள். கடற்சிற்பி ஊதப்பட்டதும் ஆந்தைகள் அலறும் சத்தம் எழுந்ததே விசித்திரமாயிருந்தது அவளுக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தந்தை ஓடி வந்தது அதைவிட விசித்திரமாயிருந்தது மஞ்சளழகிக்கு. அப்படி ஓடி வந்த தந்தை கேட்ட கேள்விகள் அப்போது அவள் சித்தத்தில் எழுந்தன. மாளிகையிலிருந்து பலவர்மன் வேகமாக தோட்டத்துக்குள் வந்தவன் நேராக அந்த மரத்தை நாடி வந்தது அவள் மனக்கண் முன் நன்றாக எழுந்தது. அப்பப்பா, அவர் முகத்தில்தான் எத்தனை கலவரம், எத்தனை குழப்பம்! அப்படி பலவர்மன் நிலை குலைந்ததை அவள் கண்டதே இல்லை. முகத்தில் குழப்பம், திகில், சந்தேகம் ஆகிய பல உணர்ச்சிகள் கலந்து பாய நேராக மரத்தடியை நோக்கி வந்த பலவர்மன் அங்கிருந்தது தன் மகள் என்பதை அறிந்தவுடன், யார் நீயா? நீ இங்கே எதற்காக வந்தாய் என்று கோபம் கொழுந்து விட்டெறிய சொற்களை கொட்டினான். ஏன், நான் இங்கு வரக்கூடாதா என்று கேட்டாள் அவள். வரலாம் வரலாம், இரவில் ஏன் வர வேண்டும் என்று குளறினான் பலவர்மன். இரவில் நான் இங்கு வருவது வழக்கம்தானே. புதிதல்லவே. புதிதல்ல புதிதல்ல. இருப்பினும் இந்த மரத்தடி, இந்த மரம், இந்த மரத்துக்கு என்ன, நீண்ட நாளாக இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறது. இருந்தாலும் அதில் ஏன் சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் ஏன் சாயக்கூடாது? சாயலாம். சரி சரி, இங்கு யார் வந்தார்கள்? யாரும் வரவில்லையே. பலவர்மன் கோபம் கட்டுக்கடங்காததாயிற்று. பொய் பொய், சுத்தப்பொய்! ஆந்தை அலறிய சத்தம் என் காதில் விழுந்தது என்றான் பலவர்மன் சொற்களில் உஷ்ணம் ஊடுவி நிற்க. பட்சியை சொல்கிறீர்களா? பட்சி வந்திருக்கலாம் என்றாள் அலட்சியத்துடன் மஞ்சளழகி. பட்சி அல்ல, வந்தது மனிதன். ஆந்தை குரல் கேட்டது எனக்கு என்று சீறினான் பலவர்மன். மனிதன்? ஆந்தையா? உள்ளத்திலே சஞ்சலம் இருந்தாலும் வரட்டு சிரிப்பை உதடுகளில் வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்டு கேட்டாள் மஞ்சளழகி. விளையாடாதே, மனிதன் ஆந்தை அல்ல. அப்படியானால் ஏன் பதறுகிறீர்கள்? இங்கு ஒருவன் வந்திருக்கிறான். அவன் அவன் ஆந்தை போல கூவானாக்கும். ஆம், கூவான். அவனை எனக்கு தெரியும். தெரியுமா? எங்கு போய்விட்டான்? எங்கும் போகவில்லை, இங்குதான் இருக்கிறான். எங்கே எங்கே என்று கேட்டுக்கொண்டு சுற்றும் முற்றும் நோக்கினான் பலவர்மன். இங்கே இங்கே என்று அதுவரை மறைத்து வைத்திருந்த கடற்சிப்பியை காட்டினாள் மஞ்சளழகி. அதை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்ட பலவர்மன் மிகுந்த சந்தேகத்துடன் மகளை நோக்கினான். இதை நீதான் ஓதினாயா என்றும் கேட்டான். ஆம் என்றாள் மஞ்சளழகி. இது ஏது உனக்கு? கடுமையுடன் எழுந்தது பலவர்மன் கேள்வி. இங்கு மரத்தடியில் கிடந்தது என்றாள் அவள். பலவர்மன் பெரும் சுமையை இறக்கியவன் போல் பெருமூச்சு விட்டான். அத்துடன், மடையன் மடையன், எத்தனை அஜாக்கிரதை! நல்ல வேளை இது இவள் கையில் கிடைத்ததே என்று சற்று இறைந்தே சொன்னான். யார் போட்டுவிட்டது இதை என்று கேட்டாள் அவள். இடும்பன் என்று வாய் தவறி அசப்பில் சொல்லிவிட்ட பலவர்மன் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு, யாராயிருந்தால் உனக்கென்ன, வா உள்ளே என்று அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு மாளிகை நோக்கி நடந்தான். மனத்தில் பல யோசனைகள் அலைபாய அவனுடன் சென்றாள் அன்று மஞ்சளழகி. அந்த இரவின் நிகழ்ச்சிகள் அவள் மனத்தை விட்டு அகலவே இல்லை. 4 நாள்களுக்குப் பிறகு கடற்கரையில் உலாவிய போது கூட ஏதோ நாடகம் நடப்பது போல் அவள் மனக்கண்ணில் அந்த சம்பவம் எழுந்து உலாவிக் கொண்டிருந்தது. இடும்பன் பெயரை உச்சரித்ததிலிருந்து பல விஷயங்கள் அவளுக்கு வெட்ட வெளிச்சமாயின. மெல்ல மெல்ல கொள்ளைக்காரர்களை விசாரித்ததில் சூழு இனத்தார் கடலோடுபவர்களால்தான் கடலாழத்திலிருந்து ஏதோ புதுவித கடற்சிப்பியை எடுத்து வருவது வழக்கமென்றும் அதில் ஊதல் செய்து ஊதி தங்கள் சகாக்களை அழைப்பது வழக்கமென்றும் அறிந்தாள் மஞ்சளழகி. என்ன காரணத்தாலோ சூழுக்களின் தலைவனான இடும்பன் தனது தந்தையை நந்தவனத்துக்கு அழைத்திருக்கிறான் என்றும் போகும்போது தவறி கடற்சிப்பியை போட்டுவிட்டு போயிருக்க வேண்டுமென்றும் அனுமானித்தாள் அவள். ஆனால்
அந்தச் சிப்பி இளைய பல்லவனிடம் எப்படி அகப்பட்டது? அதை ஊதும் முறை அவனுக்கு எப்படி தெரிந்தது? என்ற விஷயங்களை மட்டும் அவளால் ஊகிக்க முடியவில்லை. இடும்பன் தானாகவே வந்து தந்தையைக் காண முயன்றானா? அல்லது தந்தைதான் அவனை வரவழைத்தாரா? வரவழைத்தால் இளைய பல்லவன் நகரத்தைச் சுற்றி ஏற்படுத்தியிருக்கும் கடுங்காவலை மீறி அவன் எப்படி வர முடிந்தது? இப்படி பல கேள்விகளை கேட்டும் அவளுக்கு ஏதும் பதில் கிடைக்கவில்லை. ஒன்று மட்டும் அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. அனைவரையும் மீறிய பெரும் மர்மம் அக்ஷயமுனையை வளைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலவர்மன், இளைய பல்லவன் ஆகிய இருவரில் ஒருவரோ இருவருமோ காரணம் என்பதுதான் அது. அத்தகைய எண்ணங்களால் ஏற்பட்ட கவலையுடனும் அடுத்த சில நாள்கள் அவள் மாளிகையில் அதிக நேரம் இருக்காமல் கோட்டைக்குள்ளும் கடற்கரையிலும் நடமாடி வந்தாள். கடற்கரையில் அவள் கவலையை தீர்க்க எழுந்த தெய்வப்பறவை போல் எழுந்து கொண்டிருந்தது இளைய பல்லவன் கடல் புறா. கண்டியத்தேவன் மேற்பார்வையில் பிரதிதினம் தொழில் வல்லுநர் மிக மும்முரத்துடன் கப்பலை மாற்றி அமைத்து வந்ததையும் அந்த மரக்கலத்தின் அமைப்பே புது விதமாக இருந்ததையும் கவனித்த மஞ்சரழகி தான் மனக்கவலையை மாற்றிக்கொள்ள தினந்தோறும் நீண்ட நேரம் நீர்க்கரையின் முகப்பிலேயே கழித்து வந்தாள். வேலை நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி நீர்க்கரையில் அமர்ந்த அக்ஷயமுனை அழகி அந்த கப்பலின் அழகை கண்டு வியந்தாள். கண்டியத்தேவன் கடற்புறாவுக்கு வெகு துரிதமாக உருக்கொடுத்து கொண்டிருந்தான். கரையில் நன்றாக இழுக்கப்பட்டு பாதி நீரிலும் பாதி தரையிலுமாக சற்றே சாய்ந்திருந்த அந்த பெரும் மரக்களத்தில் தளங்களின் பழைய பாய்மரங்கள் நீக்கப்பட்டு பக்கீட் பாரிசான் காட்டுப்பகுதியின் வைரம் பாய்ந்த மரங்கள் பாய் கட்ட பொருத்தப்பட்டிருந்தபடியால் சில நாள்களுக்குள்ளாகவே இணையற்ற கம்பீரத்தை அடைந்தது அந்த மரக்களம். சீனத்து மரக்களத்தின் 4 பாய்மரங்களுக்கு பதில் 6 பாய்மரங்கள் அந்த மரக்களத்தில் பொருத்தப்பட்டன. அவற்றில் 3 சிறியதாகவும் 3 பெரியதாகவும் இருந்ததை கண்ட மஞ்சரழகி அப்படியேன் பலபடி பாய்மரங்களை அமைக்கிறார்கள் என்பதை அறியாமல் குழம்பினாள். அது மட்டுமல்ல, நடுவில் இருக்க வேண்டிய கப்பல் தலைவன் அறையை கப்பலின் முகப்பில் அமைத்து கொண்டிருப்பது அத்தனை உசிதமா என்ற சந்தேகமும் அவளுக்கு எழுந்தது. அந்த சந்தேகத்தை கண்டியத்தேவனையே கேட்டாள் அவள். முகப்பில் தலைவர் அறை இருப்பது உசிதமா தேவரே என்ற அவள் கேள்விக்கு அக்கரமந்திரத்தை அமைப்பது அப்படித்தான் என்றான் கண்டியத்தேவன். அப்படியானால் மரக்கலத் தலைவனும் முகப்பில்தானே இருக்க முடியும் என்று வினவினாள் மஞ்சரழகி. ஆம் என்றான் தேவன். போர் ஏற்படும் போது முகத்தில் இருப்பவருக்கு ஆபத்து ஏற்படுமே என்று அவள் கவலையுடன் கேட்டாள். அக்கரமந்திரத்தில் முகப்பில் ஆபத்தில்லை என்றான் தேவன். ஏன் என்று வினவினாள் அவள். அறையின் அமைப்பு அப்படி, மரக்கலத்தின் அமைப்பும் அப்படி. எதிரிகள் அம்புகளையோ வேல்களையோ வீசும்போது முகப்பை தாழ்த்த இந்த போர்க்கப்பலில் வசதி உண்டு. அதற்காகவே இதன் முன்புறத்தை சற்று தாழ்த்தியும் பின்புறத்தை சற்று தூக்கியும் அமைக்கிறோம். அமைப்பே இப்படி. தவிர துடுப்புகள் துழாவும் போது பின்புற துடுப்புகளை ஆழத்தில் துழாவி சுக்கானையும் அழுத்தி பிடித்தால் மரக்கல முகப்பை சற்று தாழ்த்தி கொண்டு மீனை பிடிக்கச் செல்லும் மீன்கொத்தி போல விற்றென்று நீரை பிளந்து செல்லும். தூர இருந்து பார்ப்பவர்களுக்கு கப்பல் மூழ்கி போய் விடுவது போல தோன்றும். ஆனால் அந்த சமயத்தில்தான் இந்த மரக்கலம் அபாயமானது. இதன் மீது வீசப்படும் அம்புகளும் வேல்களும் முகப்பு தாழ்ந்திருப்பதால் அக்கர மந்திரத்தை தொடாமல் பின்பக்கம் சென்றுவிடும். இங்கிருந்து எய்யப்படும் அம்புகள் நேராக எதிரி கப்பலை தாக்கும் என்று விளக்கினான் தேவன். இப்படி சில நாட்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்த மஞ்சரழகி பாரத நாட்டு மரக்கல கலையை பற்றியும் கடற்போர் முறைகளை பற்றியும் பல விஷயங்களை அறிந்து கொண்டாள். அவள் மரக்கல கலையில் காட்டிய சிரத்தையை பற்றி கண்டியத்தேவன் பெரிதும் ஆச்சரியப்பட்டான். மரக்கலத்தை பற்றிய பல விஷயங்களை அவள் ஏற்கனவே அறிந்திருந்ததும் அவனுக்கு வியப்பாயிருந்தது. மரக்கலத்தை கட்டும் பெரும் பொறுப்பு சுமை மஞ்சரழகியின் சம்பாஷணையாலும் சிரத்தையாலும் பெரிதும் மட்டுப்பட்டது கண்டியத்தேவனுக்கு. அடிக்கடி அவளை தளத்துக்கு அழைத்து சென்று மரக்கலத்தை தான் அமைக்கும் முறைகளை காட்டினான். மரக்கலத்தின் பாய்மரங்களையும் மரக்கலத்தின் வளைந்த ஓரங்களில் படுத்து கிடந்த பெரும் விற்களையும் வேல் வீசும் எந்திரங்களையும் எரியம்பு வீசும் சாதனங்களையும் அவற்றை இயக்கும் முறைகளையும் விளக்கினான். கண்டியத்தேவன் திறமையை பெரிதும் பாராட்டினாள் மஞ்சரழகி. ஆனால் அந்த பாராட்டுதலை ஒப்பாத கண்டியத்தேவன், என்னை பாராட்டி பயனில்லை மகாராணி, நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர் இளைய பல்லவர் என்றான் ஒரு நாள். இளைய பல்லவரா இந்த மரக்கலத்தை அமைக்கிறார் என்று கேட்டாள் அவள். ஆம், அவருக்கு என்ன தெரியும் இதில்? அப்படித்தான் நானும் முதலில் நினைத்தேன். தரைப்படையை நடத்தும் தலைவருக்கு மரக்கலத்தின் மர்மங்கள் எப்படி தெரியும் என்று. ஆனால் அவருக்கு சகலமும் தெரிந்திருக்கிறது.
அவர் ஆலோசனைப்படியே இந்த மரக்கலத்தின் ஒவ்வொரு அணுவும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் அழகி பிரமித்தாள். அத்துடன் கேட்டாள், இதை ஏன் புறாவைப் போல் அமைக்கிறீர்கள் என்று. இளைய பல்லவர் உத்தரவு. சுயபுத்தியோடு உத்தரவு போடுகிறாரா அவர்? முதலில் குடிவெறியில் ஏதோ சொல்கிறார் என்றுதான் நினைத்தேன். பிறகு யோசித்து பார்த்ததில் மிகுந்த நினைப்புடன் அவர் முடிவுகளை செய்வது புரிகிறது. இதற்கு என்ன பெயரிடப் போகிறீர்கள்? கடல் புறா என்று. அதையும் இளைய பல்லவர்தான் சொன்னாரா? ஆம். ஏன் அப்படி பெயரிட வேண்டும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஊகம்தான் என்று இழுத்தான் கண்டியத்தேவன். ஊகத்தை தான் சொல்லுங்களேன் என்று கேட்டாள் மஞ்சளழகி. அவரும் காஞ்சனாதேவியும் முதலில் பாலூர் பெருந்துறையில் சந்தித்தார்கள். மென்று விழுங்கினான் தேவன். ஆம் ஆம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மஞ்சளழகியின் குரலில் மகிழ்ச்சியற்றிருந்தது. அவர்கள் வெளிநாட்டு பிரமுகர் வீதி மாளிகையில் இருந்தபோது தூதுப்புறா ஒன்றை அனபாயர் அனுப்பினார். அனபாயரா? ஆம், சோழ மண்டலத்தின் இளவரசர். அந்த தூதுப்புறா மர்மத்தை விளக்கியவர் இளைய பல்லவர். அப்படியா? ஆம், அந்த புறா மிக அழகாக இருக்கும். அதை பற்றி சென்ற ஒரு வருடத்தில் பல முறை இளைய பல்லவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? அந்த தூதுப்புறாவே அவர்கள் இருவரையும் இணைத்ததாக. சரி, சொல்லும். அந்த நினைப்பின் அடையாளமாக, கடாரத்து கட்டழகியின் நினைவாக இந்த கடல் புறா சிருஷ்டிக்கப்படுகிறது என்பது என் ஊகம். மஞ்சளழகி கண்டியத்தேவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். போதும் உங்கள் ஊகம், நிறுத்துங்கள் என்று இறைந்து கூவிவிட்டு வெகு வேகமாக தளத்தின் பலகைகளில் ஓடி பக்கவாட்டு நூலேணியில் வெகு அவசரமாக இறங்கி துடியடை துவள உடலும் உணர்ச்சிகளும் குலுங்க கோட்டையை நோக்கி பறந்தாள் அந்த பைங்கிளி. மூச்சு தெறிக்க ஓடிய அவள் கோட்டை வாயிலில் யார் மீதோ திடீரென மோதிக்கொண்டாள். தலை நிமிர்ந்து நோக்கினாள். இளைய பல்லவன் அவளை இறுக்கி பிடித்திருந்தான். விடுங்கள் என்னை என்று திமிரினாள் அவள். அந்த இரும்பு கரங்கள் அவளை அசைய விடவில்லை. எங்கு ஓடுகிறாய் மஞ்சளழகி? உங்கள் காதலியை கேளுங்கள். பதறாதே மஞ்சளழகி, யாரின் காதலி என்று கேட்டான் அவன். அதோ இருக்கிறாள் என்று கடல் புறாவை சுட்டி காட்டினாள் அவள். மரக்கலமா? மரக்கலமல்ல, உங்கள் மனக்கலம் அது. அதில் வீற்றிருக்கிறாள் உங்கள் காதலி. அதுவே உங்கள் மணப்பெண். அதோ தெரிகிறதே கடல் புறா, கடல் கன்னி என்று ஒரு கையை திமிரி அவன் மார்பில் அடித்தாள் மஞ்சளழகி. அவளை பிடித்த பிடியை விடாமல் கடற்புறாவை நோக்கினான் இளைய பல்லவன். கடற்புறாவின் முகப்பு மூக்கை அப்பொழுதுதான் பொருத்த துவங்கினான் கண்டியத்தேவன். அதன் அழகிய மூக்கு மஞ்சள் அழகியை நோக்கியது. மூக்கு பலகைகளில் ஆணிகளை வைத்து தச்சர் இறுக்கினர். ஆணிகள் இறங்கிய சத்தம் மஞ்சள் அழகியின் காதில் பெரிதாக ஒலித்தது. அந்த ஆணிகள் தன் இதயத்தில் இறங்குவதாகவே அவள் நினைத்தாள். உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சை போட்டு இளைய பல்லவன் மார்பில் சாய்ந்து விட்டாள். அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மாளிகையை நோக்கி நடந்தான் இளைய பல்லவன். அவனை வரவேற்க வாயிலில் காத்திருந்தான் பலவர்மன் முகத்தில் வெற்றி குறியுடன். அந்த குறிக்கு காரணம் முதலில் விளங்கவில்லை இளைய பல்லவனுக்கு. அன்று மாலை சேந்தன் சில விவரங்களை உளறி கொட்டிய போதுதான் இளைய பல்லவன் காரணத்தை புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டதும் அமீரை வரவழைத்து, அமீர், நமது நடவடிக்கைக்கு சமயம் நெருங்கிவிட்டது என்று அறிவித்தான். அதை அறிவித்த இளைய பல்லவன் குரல் வறண்டு கிடந்தது. வறட்சிக்கு காரணம் புரிந்தது அமீருக்கு. அடுத்த நடவடிக்கை அக்ஷயமுனை கோட்டையின் கதியை நிர்ணயிக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அமீர், உத்தரவிடுங்கள் படைத்தலைவரே என்றான். உத்தரவுகள் மிக துரிதமாகவும் திட்டமாகவும் விளக்கமாகவும் வெளிவந்தன. பயங்கரமான உத்தரவுகள்தான், ஆனால் வேறு வழி இல்லை என்று அமீர் தனக்குள் சொல்லிக்கொண்டான். அத்தியாயம் 41 நிறைவடைந்தது.